guys, hello மக்களே, வணக்கம் அதான் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு டயட் மீல் பிளான் நீங்க பார்த்திருப்பேன். ஒரு 4 சீரீஸ் பார்த்துட்டேன். இன்னைக்கு வந்து 5th டே. இதுல வந்து நல்ல ஒரு இது தெரியறதுப்பா. நல்ல நான் வந்து 76 வெயிட் இருந்தேன். இப்போ நான் வந்து ஏன்னா என்னோட டயட் பிளான்ல வந்து எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் வந்து அப்ரப்டா நான் எடுத்துக்க முடியாது. அப்படி எனக்கு கார்ப்ஸ் இல்லாமல் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. கண்டிப்பாக ரைஸ் தேவை. நம்ம நார்மல் லஞ்சுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு கார்ப்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, அந்த அளவு தான் ரைஸ் நான் அவ்வளோதான் எடுத்துக்கிறேன். பட் நல்லா குறைஞ்சிருக்கு. 76 இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து பிஃபோர் வந்து 72 இருந்தேன். இப்போ நடுவில் வெயிட் ஏறிட்டேன். இப்போ திருப்பியும் நான் இந்த உங்களுக்கோசரம் டயட் ஆரம்பிச்சதுல ஒரு 2 kg குறைஞ்சிருக்கேன். நான் நல்லா தெரியறது நமக்கே. ஒரு சுடிதார் போட்டிருந்தாலும் ஒரு பிளவுஸ் போட்டிருந்தாலும் நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து என்னோட உடம்புக்கு வந்து கார்ப்ஸ் இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக நான் வந்து கொஞ்சம் ரைஸ், நம்ம நார்மல் சாப்பாடு, ஒரு வத்த குழம்பு, ஒரு ரசம், ஒரு கீரை, பட் வந்து நம்ம பிளேட்டிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். ஜென்ரலாகவே நான் அப்படி தான் எடுத்துப்பேன். ரைஸு, ஒரு சாம்பாரோ ஒரு வத்த குழம்போ, பட் நிறைய கீரை, சாலட்ஸ். இது கீரையும் சாலடு இல்லைன்னா காயும் சாலட், இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 வீடியோ ஏன்பா போவே இல்லை, நீங்கள் பார்க்கவே இல்லை, வியூஸ் கம்மியாக எடுத்து. அதே மாதிரி எத்தனை பேர் தலைவன் ஃபேன், ரஜினிகாந்த் ஃபேன், கூலி பார்த்துட்டேலாம்? நான் இன்னும் கூலி பார்க்கலப்பா, கண்டிப்பாக பார்க்கணும். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு ராத்திரியில் எங்கேயோ போயிடும், ஒரு ராத்திரியில் எங்கேயோ இறக்கிடும். த டைம். இந்த மன்னார்குடி ரசத்துக்கு இப்போவும் உங்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது. இதில் குட் அண்ட் பேட் கமெண்ட்ஸ்னால் என்ன, ஒரு உரிமையாக சில பேர் வந்து இந்த மன்னார்குடி நீ பேர் வைக்காத அப்படின்னு உரிமையாக சொல்லியிருக்கா. இது ஒன் அண்ட் ஒன்லி. இப்போ நான் சாதாரணமாக ரசம்னு வச்சுருந்தா நீங்கள் பார்த்துருப்பேலா, மன்னார்குடின்னு அந்த டைட்டில் வச்சதுனால தானே பார்த்துருக்கேன். இந்த மன்னார்குடின்னு ஏன் வச்சேன், ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம், ஓகேவா? அவளை நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால நான் வந்து மன்னார்குடின்னு வச்சேன். இது நான் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் மன்னார்குடின்னு நான் சொல்லலை. இது குழம்பு ரசம் அப்படின்னு சொல்றேன். உங்க மனசுக்கு அது ஒத்துக்கல. நான் தான் சொல்லிட்டேன்ல, சமையல் எப்படி வேணா பண்ணலாம். ஒருத்தருக்கு கடலப்பருப்பு போடுவா, ஒருத்தர் கடலப்பருப்பு போட மாட்டா தாளிக்கிறதுக்கு. இதுதான் வேரியேஷன். சமையல் எவ்வளோ வேரியேஷன்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி சும்மா என்னமோ போட்டிருந்தாலே மெசேஜ், சும்மா சூப்பர் வேர்டு, சும்மா சொல்லாத அப்படி. அது எப்படி எனக்கு படிக்கிறதுன்னு தெரியல. எதுவுமே நான் சும்மா சொல்லலப்பா. நான் உண்மையா என்னோட நம்ம ஆத்துல என்ன பண்றேனோ அதை நான் வந்து எக்ஸைட்டும் பண்ணிக்கல. அதையும் டிஸ்க்ளைமர் போடுறேன். பல பேர் வந்து எக்ஸைட்டுங்கிற இல்லை. இது நான், திஸ் இஸ் தீபா, இது நான் எக்ஸைட்டே ஆக மாட்டேன். அது நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட் பட் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் பட் தான் எல்லாருக்கும். ஃபில்டர் காஃபி எடுத்துக்கோங்களேன். ஃபில்டர் காஃபியில வந்து பியூர் குடிக்கிறவாளுக்கு பியூர் தான் பிடிக்கும். சிக்கடி நீங்க எத்தனை கூட ஐயோ குழக்குழன்னு இருக்கு, இது இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவா. அதே மாதிரி 80-20, 70-30, 80-40 அந்த மாதிரி சிக்கரி காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரு காம்பினேஷன்ல போடுவான். 70-40, 80-30, 80-20 அந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய போடுவா. அவளுக்கு அதுதான் பிடிக்கும். இந்த டேஸ்ட் பட் தான், ஒருத்தரோட டேஸ்ட் பட் தான். அது வந்து டேஸ்ட் பட் எப்படி இருக்கோ அவள் அதுதான் ஃபாலோ பண்ணுவா. ஸோ அதனால பரவாயில்ல, நீங்க வந்து ட்ரை பண்ணுவோம், நன்னா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிச்சது, நான் நன்னா இருந்தது ஷேர் பண்ணிட்டேன். அதுல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்க மன்னார்குடி ரசத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே நம்ம போடுற ஒரு வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களால தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு இன்னொன்று என்னன்னா, அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து லெஃப்ட் கையில சாப்பிட்றேன் அப்படின்னு. ஐயோ, நான் லெஃப்ட் இல்லப்பா, ரைட்ல தான் சாப்பிட்றேன். நம்ம வந்து இப்படி செல்ஃபி எடுக்கிறோம் இல்லையா, அது மிரர் இமேஜ். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு லெஃப்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் ரைட்ல தான் சாப்பிட்றேன். அதே மாதிரி நிறைய பேர் நல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்க வந்து குட்டா சொன்னவாளுக்கும் பேடா சொன்னவாளுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா அது உங்களோட ஒப்பீனியன், நீங்க வந்து தாட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சமீப காலமா இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பகவான் கிருப்பையில, ஆச்சாரியாம்பால கிருப்பையில நான் நினைக்கிறத ஒரு அச்சீவ் பண்ணுவேன். அச்சீவ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களால, உங்களோட வியூஸ் வந்து என்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ரஜினிகாந்த் என் தலைவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களை மட்டுமே நான் நம்புறேன் நம்மளோட சேனலுக்கு.
இன்னைக்கு வந்து டயட் 5 மீல் பிளான் என்ன தெரியுமா? அதே கார்ப்ஸ் இருக்கு, என்னோடதுல கார்ப்ஸ் இருக்கும் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ரொம்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைஸ், வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, ஒரு சாலட், பீட்ரூட் கறி, இதுதான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்றோம், டின்னருக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னும் இதுல சொல்றேன், இப்ப இந்த சீரியஸை இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? மேற்கொண்டு நடுவுல நான் இந்த மாதிரி டயட் போட்டேன்னா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்ல போய் ஹை புரோட்டீன் மீல் டயட் மீல்னு கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து திடீர்னு நடுவில் ஒரு பன்னீரில் பண்ணினா கூட அந்த பன்னீர் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் இல்லையா, அதை நான் வந்து அந்த இடத்துல கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்கப்பா, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து எதுவுமே வந்து மெனக்கெட்டாதான் நம்மளால பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் இப்போ இந்த இனிமேல் வின்டர் சீசன் இல்லையா, ஸோ ஈவினிங் என்ன பண்ணுவேன், சூப் குடிப்பேன். சூப்பை மட்டும் குடிச்சிட்டு விட்டுருவேன். நல்லா ஒரு ரைஸ் மத்தியானம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேட்டிங் நல்ல மீல்ஸ் சாப்பிட்டுட்டேன்னா ஈவினிங் வந்து ஏன்னா கிளைமேட் மாறுறதுனால ஒரு 5:30 மணிக்கு ஒரு சூப் கொடுப்பேன். சூப் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி ஒரு 7 மணிக்கு சூப் கொடுப்பேன். சூப்புங்கிறதுனால 7-7:30 கொடுப்பேன். மற்றபடி சாலிடாக எடுத்துட்டேன்னா 6:30க்கு மேலே கண்டிப்பாக எனக்கு நான் வந்து போக மாட்டேன்ப்பா. அதுதான் என்னோட லைன் டார்கெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக நிறையா ஃபுட்டில் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேலட்ஸ்லையும் நிறையா வெரைட்டி போட்டுக்கலாம். நான் அப்பப்போ கொடுக்கறத வந்து நான் உங்களுக்கு வந்து எதில் என்ன ஏதுன்னு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் டயட் மீல் பிளானுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் மேலே நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். வாங்க, இது வந்து வத்த குழம்பு வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கலை, நம்மளோட வத்த குழம்பு பிளேலிஸ்ட் இருக்கு. அதாவது சுண்டக்காய் வத்த குழம்பு இருக்கு, கருவடாம் போட்டு வத்த குழம்பு இருக்கு. அதே மாதிரிதான் தான் மட்டும்தான் வேற நம்மளோடது. நான் ஃபியூச்சர்ல ஒன்னொன்னும் சின்ன வெங்காயம் வத்த குழம்பு பண்ணா சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, வெண்டைக்காய் போட்டா வெண்டைக்காய், பூண்டு குழம்புனா பூண்டு குழம்பு. ஆக்சுவலா பூண்டு குழம்பும் இருக்கு அதுல. நான் வந்து அதையும் எடுத்து அந்த வத்த குழம்பு லிஸ்ட்ல, ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்ல, நான் இப்ப என் பொண்ணு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து சேனல் எல்லாம் மாத்தி கொடுத்து, நீங்க லோகோலாம் பார்த்திருப்பேன், லோகோலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவதான் எனக்கு எல்லாமே பேக் போனா வந்து சிலதெல்லாம் இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா பிளேலிஸ்ட்ல எல்லாம், ஏன்னா நானே பண்றதுனால எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுவாமிக்கும் பண்ணிட்டு என்னால பண்ண முடியல. அந்த பூண்டு வத்த குழம்பு அதெல்லாமும் இருக்கு, அதெல்லாமும் நான் எடுத்து வத்த குழம்பு பிளேலிஸ்ட்ல போடுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன டே 5 மீல்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் சாலட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸை வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பீட்ரூட் கறி தான்ப்பா பண்ண போறேன். பீட்ரூட்டும் நான் வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன். நீங்க வேக வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க வத்த குழம்பும் ரெடியா எடுத்து, இந்த பாருங்க வத்த குழம்பும் நான் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சாலட்ஸ், டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், குக்கும்பர், இதோட ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கலாம், கார்ன் போட்டுக்கலாம், ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். நிறைய வேரியேஷன் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அன்னன்னைக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எது கிடைக்கிறதோ, நீங்கள் என்ன வாங்கிட்டு வரையிலோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸை கலந்துடலாம். ரைஸும் ரெடி ஆகிடுது, சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேபி சாதம் வடிக்கிறதுனால கூட நம்மளோட உடம்பு வந்து கொஞ்சம் இலைக்கும். அந்த ஸ்டார்ச் இல்லை இல்லையா, ஸோ அதனால சாதம் வடிச்சாச்சு. வத்த குழம்பு ரெடி, சாலட் ரெடி. இப்போ கறி மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஸோ பாண்டி வச்சுட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், இது வந்து இரும்பு கடாயில பண்றதுனால ஹீமோகுளோபினும் ஏறும். பீட்ரூட்டு வேக வச்சுட்ட ஸ்டீம் பண்ண பீட்ரூட்டை போட்டுடலாம். என்னன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. சில பேர் ரொம்ப டயட் பார்க்குறவா தேங்காய் கூட சில பேர் சேர்த்துக்க மாட்டான். நம்ம வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் தேங்காய், எல்லாமே நார்மல் தான்ப்பா. எதுவுமே ஓவராகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியும் வேண்டாம். நார்மலாக அளவா, என் தலைவன் சொல்கிற மாதிரி அளவா சாப்பிட்டா போதும். என்ன இந்த ஒயிட் சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் ஸ்வீட்டு இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணாவே நல்ல நமக்கு வந்து உடம்புல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. கொஞ்சமாக தேங்காய் நல்லா போட்டால் காய் ரெடி. ஸோ காய் ரெடி, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து பாருங்க. சுட சுட சாதம்,
சுட சுட சாதம். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு கேரட், கேப்சிகம், தக்காளி, இதில் வெங்காயம் வேணால் கூட வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு நாள் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் போட்டும் பண்ணியிருக்கேன், வித்தவுட் ஸ்ப்ரவுட்ஸோட இதுவும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட இன்றைய பிளேட்டிங். இது 2 இருக்கட்டும். இது பாருங்க, இந்த ரைஸ் எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுட சுட ஸ்டீம் ரைஸ், சாதம் வடித்தது, ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு சாலட், ஸ்ப்ரவுட்ஸ், கேரட், குக்கும்பர், தக்காளி, உப்பு, பெப்பர் இது மட்டும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காய வத்த குழம்பு, பீட்ரூட் கறி. இந்த தயிருக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து மோர் சிலிப்பி மோராக கூட நீங்கள் விட்டுக்கலாம். ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறவங்க மோர் பண்ணிக்கலாம், தயிர் வேண்டாம் அப்படின்னா. பட் தயிர் வந்து ரொம்ப குட் ஃபார் கட் ஹெல்த்துக்கு, ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இன்னேத்து டே 5ஓட பிளேட்டிங். ஈவினிங் நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், டின்னர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈவினிங் வந்து நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், டின்னர் பண்ணுறோம். நான் மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் உங்களுக்கோசரம் தான்ப்பா நான் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டேன், டைரெக்டாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி தான் என்னோடது நிறையா இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கோசரம் ஒரு ஐடியாக்கோசரம் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் காமிச்சேன். மோஸ்ட்லி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் மத்தியானமே லஞ்சுக்கு எடுத்துட்டுருவேன். டைரெக்டாக 6:30 ஒரு 4:35க்கு என்ன டின்னர் பண்ணுறேனோ அதை பண்ணிவிட்டு நான் 6:30க்கு டைரெக்டாக நான் டின்னர் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறோமா டின்னர் பண்ணுறோமா என்னன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்றும் பண்ணலப்பா, ஒரு லைட்டாக ஒரு டீ மட்டும் எடுத்துனேன். நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா தோசை, வெங்காய சட்னி, ஆனியன் சட்னி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த ஆனியன் சட்னி சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு டின்னருக்கு வந்து ஒரு 2 தோசை, கொஞ்சம் ஆனியன் சட்னி, ஒரு டம்ளர் மோர். இதுதான் என்னோட இன்னைக்கு ஸ்நாக்ஸ். இந்த டயட் மீல் பிளானில் இந்த 5 சீரியஸ் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கேன். மேலே மேலே கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம போஜனம் சேனல் நீங்கள் இல்லைன்னா நம்ம போஜனம் சேனல் இல்லை. லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். ஆச்சு நாளைக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சதுர்த்தி, என்ன பண்ண போகிறோம் ஏதுன்னு நமக்கு தெரியல. நான் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்மளோட எப்பயும் போல வரலட்சுமி நோம்புக்கு பண்ண மாதிரி தான் பண்ண போறேன். அது எல்லாமே ஆல்ரெடி சேனல்ல இருக்கு நமக்கு. நீங்க வந்து நம்ம சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் வரலட்சுமி நோம்பு இது பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சதுர்த்திக்கு நானும் அம்மணி கொழுக்கட்டை போன வருஷம் பண்ணேன். அதுவும் வேணா இந்த லிங்க் இந்த இதுல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட டயட் மீல் பிளானோட சீரியஸ். நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வாங்க நம்ம வந்து தோசையும் சட்னியும் வெங்காய சட்னியும் பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா தோசை, ஆனியன் சட்னி. பாருங்க, ஆனியன் சட்னி. இதோட லிங்க் கண்டிப்பா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அடுத்தது தோசையும் வாத்துன்னு இருக்கேன். ஸோ போஜனம் சேனலுக்கு எகெயின் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பார்த்தோன்னே லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.